بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين 21வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் தபுக் போர் தொடர்பாக வந்திருக்கிற ஹதீஸ். 3 சஹாபா பெருமக்கள் தபுக் போரிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை பற்றி இந்த ஹதீஸ் தெளிவாக அறிவிக்கின்றது. இஸ்லாத்திலே நிர்பந்த சூழலில் சில போர்க்களத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஆக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழுகிற 13 வருடங்கள், நுபுவத்துக்கு பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு 13 வருடங்கள் மக்கால வாழ்ந்தார். இந்த வாழக்கூடிய நேரத்தில் தௌஹீதுடைய அந்த பிரச்சாரத்தை எதிர்த்து பல்வேறு குழப்பங்கள், துன்பங்கள் அத்தனையும் செய்கிறார். 13 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபா பெருமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நிறைய பிரச்சனைகளை ஒதுங்கி போறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னரேயே முதலிலே ஹிஜ்ரத் செய்த நாடுக்கு பேர் அபிசீனியா. அந்த அபிசீனியாவுடைய நாட்டிற்கு சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு இறைவனுடைய கட்டளை வந்தது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு மீண்டும் சூழல் சரியாகிவிட்டது என்ற ஒரு வதந்தி கிளம்பியதற்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு மொத்தமாக வருகிறார்கள். சிலர் அபிசீனியாவில் தங்கிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு மொத்த சஹாபாக்களையும் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே மதீனாவிற்குள்ளே ஹிஜ்ரத் செய்து செல்லுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதுதான் வரலாறு. நபித்துவத்திற்கு பிறகு 13 வருடங்கள் கழிந்து மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகும் கூட நபிகளும் சஹாபா பெருமக்களோட எத்தனை சொத்துக்கள் இருந்தனவோ அத்தனை சொத்துக்களையும் மக்காவில் சூறையாடினாங்க காஃபிர்கள். மொத்தமாக காலியாக்கியதற்கு பிறகும் கூட அவர்கள் மதீனாவில் வளருவது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ற ஒரு வதந்தியினை மக்காவிலே கிளப்பிவிட்டு எத்தனை தரப்பட்ட தொல்லைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை தொல்லைகளையும் கொடுக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் பத்ர் போர்க்களம் நடந்தது, உஹது போர்க்களம் நடந்தது, உஹதுடைய 2வது போர்க்களம் நடந்தது, ஹந்தக் போர்க்களம் நடந்தது. இப்படி வரிசையாக மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியதற்கு பிறகும் நபிகளாருக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் எத்தனை விதமான தொல்லைகளை கொடுக்க முடியுமோ எல்லா விதமான தொல்லைகளையும் கொடுத்தார்கள். வியாபாரத்திற்கு போன சஹாபாக்களை மொத்தமாக பிடிச்சு கொலை செய்கிறது, அவருடைய குடும்பத்தை சூறையாடுவது, ஏதாவது ஒரு உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி மக்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை தூக்கிலிடுவது, இந்த மாதிரி நிறைய கொடூரங்கள் தொடர்ச்சியாக நடந்தன. எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, திருப்பி அடிங்க அப்படின்னு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை மேற்கொண்டார். ஒரு பக்கமாக மக்காவுடைய காஃபிர்கள் மூலமாக பிரச்சனை என்றால், மறுபக்கமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய யூதர்கள், மதீனாவுடைய யூதர்கள் மூலமாக பிரச்சனை வந்தது. இன்னொரு பக்கமாக கிறிஸ்துவர்கள் மூலமாக பிரச்சனை வந்தது. ரோம் தேசத்தை சார்ந்தவர்கள் மொத்தமாக எத்தனை தொல்லைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை தொல்லைகளையும் இஸ்லாமியர்களுக்கும் வியாபார நிமித்தமாக சென்ற சஹாபாக்களுக்கும் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய லெட்டரை, இஸ்லாத்திற்குள் நீங்கள் வாருங்கள் என்று போட்ட அந்த கடிதத்தை கிழித்து எறிந்த மன்னர்கள் எல்லாம் நிறைய இருக்க. இந்த நிர்பந்த சூழ்நிலையில் ரோம் தேசத்துக்காரர்களோட கண்டிப்பாக போர் புரிய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும்போது புரிந்த ஒரு போருக்கு பேரு தபூக் யுத்தம். அந்த தபூக் யுத்தத்தினை பற்றி, அந்த போரில் கலந்து கொள்ளாமல் மதீனாவில் இருந்துவிட்ட 3 சஹாபாக்களில் ஒரு சஹாபியான கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக பேணுதலானவங்க. ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் போல அவங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை மொத்தமாக சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட நீண்ட நடிய ஹதீஸ், மிகப்பெரிய ஹதீஸ்.
இப்போ அப்துல்லா பின் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹுடைய மகனார். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு பின்னாடி கட்பார்வை இழந்து விடுகிறாங்க, கட்பார்வை போயிருக்கு. இப்போ கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் கஅப் நடந்த சம்பவத்தை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வராங்க. என்னுடைய அத்தா எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியே வருது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கல, அப்படி ஒரு சூழல் அப்போ ஏற்படலை. தபூக் யுத்தம் எந்த நேரத்தில் ஏற்படுதுன்னா கடுமையான கோடை காலம், வெயில் நேரம். போகக்கூடிய பாதைகள் எல்லாமே கரடு முரடான சிரமத்துடைய பாதை. இப்போ இந்த பாதைகளை எல்லாம் கடந்து எதிரிகளை போய் மோத வேண்டும் என்ற போது நிறைய ஈமான் பெற்ற சஹாபா பெருமக்கள் அத்தனை நபர்களும் போயிட்டாங்க. மதீனால நயவஞ்சகர்களும் ஆக பலவீனமானவர்களை தவிர யாருமே இல்லை. தப்பி தவிர இந்த 3 சஹாபாக்கள் தெரியாமல் என்ன செஞ்சிடறாங்க, மதீனாவில் இருந்தாங்க. கடுமையான கோடை காலத்தில் தான் பேரித்தம் பழம் பழுக்கும். அந்த பழுக்கக்கூடிய சரியான அறுவடையுடைய காலத்தில் இந்த போர்க்களம் நடந்ததால் பெரும்பாலான நயவஞ்சகர் மொத்தமாக என்ன செய்யல, போல. இந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் நாடினா போயிருப்பேன், ஆனால் எனக்கான ஒரு சூழல், நான் செல்ல முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது, நான் போருக்கு செல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குங்கிற அந்த இடத்திற்கு சென்று சேருகிற வரை என்னை நினைவு கொள்ளவில்லை. அங்கே போய் சேருகிற போது கஅப் பின் மாலிக் என்ன செய்கிறாரு எங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் பனூ சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தவர் சொன்னார், அவருக்கு நிறைய பணம் வந்துடுச்சு, அந்த செல்வ செழிப்புடைய செருக்கால அவர் வரலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த நேரத்தில் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி, அவங்க எந்திரிச்சு, நீ சொல்கிறது தப்பு, நாங்கள் அவர் விஷயத்தில் நன்மையை மட்டும்தான் நாடுறோம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எடுத்து சொல்கிறாங்க. எந்த மனிதரை பற்றியும் தெரியாமல், முழுவதுமாக புரியாமல், அறியாமல் எதையும் தவறாக பேசக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று இந்த சம்பவம். அவங்கள பற்றி நாங்கள் நல்லதை மட்டும்தான் சொல்லுவோன்னு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திலே கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு பற்றி விசாரிக்கிறார். இதற்கு பிறகு என்ன ஆகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். கேட்டதை போல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை வல்லோனாம் இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.